ஹாய் காய்ஸ், நான் ப்ளவுஸ் நறுக்கி தைக்கிறதுக்கான அளவு உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் இப்படி தான் நறுக்கிக்கிறேன். உங்களுக்கு அந்த அளவுக்கு நான் நறுக்கி காட்டுறேன். இப்போ பாருங்களேன், ஈஸியாக நறுக்கக்கூடிய பொசிஷன் தான் இது. இந்த இருக்குங்க, இது அவங்களுடைய அளவு ஜாக்கெட்டோட ஃபஸ்ட்டு லைன். இது கொஞ்சம் மடித்து தைக்கிறதுக்காக கொஞ்சம் நான் விட்டு பிடிச்சிருக்கேன், கொஞ்சம் கேப் விட்ருக்கேன். இங்கிட்டு பாருங்கள், அதுமாரி இது அளவு ஜாக்கெட்டு ஒரு அரை. இது நமக்கு இங்கே கிளாத் கொடுத்துருக்காங்களோ அதை விட அவங்க ஒரு அரை இன்ச்சு கொஞ்சம் பெருசாக கேட்டாங்க. அதுக்காக நான் இங்கே கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன். அரை இன்ச்சு அளவுக்கு வச்சோம்னா கைக்கு இங்கே இருப்பாருங்க, இது கைக்கான அளவு. இங்கே கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இங்கே இருக்கு பாருங்க. இப்போ கை பொசிஷன் காட்டினேன்னா இங்கிட்டு பாருங்கள், கரெக்டாக வந்துட்டா. ஏன் நான் இதை கொஞ்சம் பெருசு காட்டினேன்னா, உங்களுக்கு இந்த வளைவு தைக்கும் போது உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகிடும் இந்த பக்கம் அந்த பக்கம். இது பின் போர்ஷன் உங்களுக்கு இப்போ தெரியுதா? இதுதான் பின் போர்ஷனோட அளவு. இந்த பின் போர்ஷன் அளவு வச்சிருச்சா? இது பட்டி பாருங்க, முன் போர்ஷனுக்கு பட்டிக்காக இந்த லைன், இந்த அளவுக்காக ஒரு நிமிஷம் இங்கிட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நமக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா கேட்டன்றதுனால இங்கே பாருங்கள், இங்கே இருக்கா? இங்கே இருக்குங்க, இது எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கான அளவு. அவங்களோட அளவு அங்கே வச்சுட்டேன். கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம்னா தான் நமக்கு இது கொஞ்சம் ஒரு அரை இன்ச்சு அங்கே எக்ஸ்ட்ரா கேட்டதுக்காக பட்டிக்காக வச்சுருக்கோமா. அளவு வச்சு புள்ளி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளோ தூரம் கரெக்டாக வச்சுக்கணும். பட்டியோட அளவு வச்சிட்டோம்னா தான் கரெக்டாக வரும். இங்கே இருக்கு பாருங்க, இங்கிட்டு பாருங்கள் வந்திருக்கா. இப்போ இந்த பொசிஷனுக்கு இந்த பட்டியோட புள்ளிக்கு இந்த பக்கத்துக்கு எடுத்தாச்சு. ரெண்டு பக்கமும் பட்டியோட அளவு இது, கை அளவு இது. இங்கிட்டு பாருங்கள், அர்ஜென்ட்டுன்னு கேட்டாங்க, அதுக்காக நான் கோடே போட்டுட்டேன். அவங்களோட கை அளவு இது, இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் கேட்டதுனால கை